ஹாய் ஆல். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இப்போ பொங்கல் டைம்ங்கிறனால நிறைய பொருட்கள் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்குது. முக்கியமாக நான் சொல்ல போகிறது இன்றைக்கி மஞ்சள் பற்றி தான் சொல்ல போகிறேன். மஞ்சளோட பெரும் பாகம் ஒன்று இருக்கும். அது வந்து அந்த மஞ்சளை வந்து நல்லெண்ணெயில் அவிச்சு நல்லெண்ணெயில் போட்டு பாகம் பண்ணி அதை வந்து பக்குவப்படுத்திக்கலாம். விரலி மஞ்சள்னு சொல்கிற மஞ்சள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். வீட்டோட மஞ்சளை யாருமே அதை வீணாக்கிறாதீங்க. அது ரொம்ப 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 முக்கியமான நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஏற்கனவே நிறைய அந்த ஆர்டிக்கிள் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சளை என்ன செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். நல்லா கழுவிக்கோங்க. சைடெலாம் இது பண்ணிவிட்டு லேசாக ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அந்த தோலை ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு மெல்லிசான பொடியை வெட்டி நல்லா நிழல் காய்ச்சலாக காயப்படலாம். அப்போ தான் அதில் உள்ள மினரல்ஸு விட்டமின்ஸ் எல்லாம் வந்து அழியாமல் நம்ம பாதுகாக்கப்படுது. முக்கியமாக இப்போ வந்து இருமல் அதிகமாக இருக்குல்ல, வறட்டு இருமல் அதிகமாக இருக்கும்போது வெறும் பாலை காய்ச்சிட்டு அதில் இந்த மஞ்சள் துண்டு 2-3 துண்டை போட்டுட்டு ஏலக்காய் துண்டை போட்டு பனங்கற்கண்டு கலந்து சாப்பிட்டு வரலாம். ஒரு பாயிண்ட்டு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து வீட்டில் டீ குடிப்போம். இஞ்சி டீ ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ போடும்போது இந்த மஞ்சள் 2 துண்டு வெட்டி காய போட்டிருக்கீங்களா, அதை எடுத்து தட்டி போட்டு குடிச்சிடுங்க. தயவுசெய்து இந்த பச்சை மஞ்சளை யாருமே வீணாக்காதீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தை மாதத்தில் அந்த மஞ்சள் கிடைக்கிறனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். தேங்க்யூ.